தன் மக்கள் மீதும் மண்ணின் மீதும் நச்சு படிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தொற்று நோய் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அமைதியான முறையில் ஸ்டெர்லைட் ஆலையத்துக்கு எதிராக போராடிய என் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் மே 22 என்பதை மறந்துவிட முடியாது. இந்திய வரலாற்றில் சுதந்திரத்திற்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தி பெண் இறப்பு என்பது இதுவே முதல் முறையாகும். இந்திய வரலாற்றிலே கிடையாது. நீ துப்பாக்கிச்சூடு நடத்தி துண்டாக விழுகப்பட்ட கை இந்த அரசாங்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட விரல் என்பதை மறந்து விட்டாயா? மத்திய மாநில அரசே, நீதி அரசர்களால் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். எடப்பாடி அரசே, உனக்கு விரைவில் கொடுஞ்சிறை காத்திருக்கிறது. நான் சுமந்து செல்லும் துப்பாக்கி மக்களை அடிமையாக்கி சர்வதிகாரம் செய்யும் முதலைகளை வேட்டையாடும். நான் சுமந்து செல்லும் துப்பாக்கி மக்களை அடிமையாக்கி சர்வதிகாரம் செய்யும் முதலைகளை வேட்டையாடும். மக்களுக்காக என் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மக்கள்